அப்பா அம்மா கால் டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க. பார்ட் டைமில் எங்கள் மாமாவோட கடை சேலம் ஆர்ஆர் பிரியாணி, பிளேட் அடிக்கிறது, பரோட்டா போடுறது, 65 போடுறது, கேட்ரிங்க்கு சர்வீஸ் பண்ணுறது அப்படிலாம் ஒர்க் பண்ணுவேன். ஒரு 10 இயர்ஸாக மாமாவோட சேர்ந்து கஷ்டப்பட்டேன். வேலையை பார்த்துட்டு அவரே வந்து என்னை ஒரு ஓனராக ப்ரமோட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு கடையை வந்து 5 கடையை டெவலப் பண்ணிட்டேன். வித்தின் 6 இயர்ஸில் 10 லேபர்லேருந்து 150 லேபருங்க. நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரி போவீங்க, அந்த விறகடுப்பில் வேலை செய்கிற பசங்க 8 வருஷமாக என்னை விட்டு பிரியலை. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர் வந்தாங்க, இன்றைக்கி ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சம்பாரித்து வாங்கின வீடோ லேண்டோ பணமோ கோல்டோலாம் எனக்கு பெருசு கிடையாது. என்னோடய எம்ப்ளாயி தான் என்னோடய மிகப்பெரிய சொத்து. ஆக்சுவலாக ஒரு ட்ரம் ஒன்று பார்த்தீங்கன்னா 30 கிலோ கறி 30 கிலோ ரைஸ் நாங்கள் போடுவோம். பர் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 வட்டா வருது. 3500 பிரியாணி வித்தின் 2 ஹவர்ஸில் நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம். காலையில் 6 o'clock எழுந்திரிச்சிடுவாங்க எங்கள் ஆளுங்க. 6 o'clock எழுந்திரிச்சு 1 ஹவரில் வெஜிடபிள் கட்டிங். ஒரு 7 o'clock அடுப்பு பற்ற வைப்பாங்க. 9:30 10 o'clock அரௌண்ட் பிரியாணி ரெடி ஆகி கடைக்கு 11 o'clock டிஸ்பேச் ஆகி சேல் ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 5 கிலோ பிரியாணி, இந்த 5 கிலோ பிரியாணிக்கு இவ்வளோ தான் ஆயில், இவ்வளோ தான் வெங்காயம், இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான் தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இவ்வளோ தான் மிளகாத்தூள், இப்படின்னு ஒரு ரேஷியோ வச்சுருக்கோம் நாங்கள். ஒரே நாளில் 25,000 பிரியாணி ஜொமேட்டோவில் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கோம். ஒரு நாளைக்கு 500-1000 கிலோ பிரியாணி நம்ம இது சமைச்சு சேல் பண்ணுறோம்னா ஈக்குவலாகவே ஒரு 400 கிரில் 500 கிரில் நம்ம கடையில் 5 கடையிலையும் சேர்த்து 400-500 கிரில். விறகடுப்பில் என்னன்னா மேலே நம்ம தம் கொடுக்குறோம் இல்லையா, தம் கொடுக்குறப்ப அந்த நீர் வந்து சுத்தமாக எடுத்துரும். சொதன்னு எடுக்கிறது ஸோ பல பிரியாணி கொட்டும், உதிரியாக கொட்டும். அதுதான் ரகசியம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சேலம் வந்திருக்கோம். அதுவும் சேலம்னாலே நிறைய பேருக்கு வந்துட்டு உணவு நல்லா ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. இப்போது சேலமில் இருக்கிற விஎஸ் பிரியாணியோட ஃபவுண்டர் திரு விஜய் வெங்கடேஷ் அவர்கள் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நல்லா இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பிகாஸ் வந்த உடனே வந்துட்டு ஒரு இந்த பிரியாணி பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், உங்களோட ஜேர்னி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோன்றதை நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துட்டு எப்போ இந்த வரலாறு ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த ஆசை வந்துச்சு? ஆக்சுவலாக மேடம், நான் வந்ததே ஒரு தனி வழி. இங்கே சேலம் தான் நேட்டிவ். சென்னையில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ். நான் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், பேட்ச் பி. ஓகே. 2010 வந்து ஸ்ரீ ராமானுஜர் காலேஜில் வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு அப்பா அம்மா கால் டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் படிப்பு செலவுக்கு காசு இல்லாதனால பார்ட் டைமில் எங்கள் மாமாவோட கடை சேலம் ஆர்ஆர் பிரியாணி, பிளேட் அடிக்கிறது, பரோட்டா போடுறது, 65 போடுறது, கேட்ரிங்க்கு சர்வீஸ் பண்ணுறது அப்படிலாம் ஒர்க் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவும் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. மாமா கை தூக்கி விட்டார். கடன் பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் மாமா கை தூக்கி விட்டு எங்களை காப்பாற்றி விட்டார். அதுக்கப்புறம் மாமாவோட ஒன்றா ட்ராவல் பண்ணி ஒரு 10 இயர்ஸாக மாமாவோட சேர்ந்து கஷ்டப்பட்டேன். நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு அவரே வந்து என்னை ஒரு ஓனராக ப்ரமோட் பண்ணார். நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், ஷேர் பண்ணாலுமே வந்துட்டு பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயப்பட்ட பேருன்னு சொல்லலாம், சேலம் ஆர்ஆர் பிரியாணின்ற ஒரு பேர். ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி சேலம் விஎஸ் பிரியாணின்ட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்குல்ல இது. ஸோ 10 இயர்ஸ் அங்கே கற்றுக்கிட்டீங்க. 10 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது எங்கள் மாமா தான். பொண்ணு பார்த்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது மாமா தான். சேலத்தில் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து கொடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது மாமா தான். அதுக்கப்புறம் ஒரு கடையை வந்து 5 கடையை டெவலப் பண்ணிட்டேன். வித்தின் 6 இயர்ஸில் 10 லேபர்லேருந்து 150 லேபருங்க மேனேஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணி 150 பேர்த்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்களால் அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கு, என்னால் அவங்களால என்னோடய குடும்பமும் நல்லாயிருக்கு. இந்த நிறுவனத்தால் டெய்லி ஒரு 2000-3000 பேர் வயிறார சாப்பிட்றாங்க. ஆமாம், அது ஒரு சந்தோஷம். ஆமாம், அந்த புண்ணியமெல்லாம் நம்மளை கிடைக்கிது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 5 இயர்ஸாக குழந்தைல மேரேஜ் ஆகி 2018லேருந்து 23 வரைக்கும் பாப்பா.
அதுக்கப்புறம் 23 தான் எனக்கு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது. பாப்பா பிறந்த நேரம் வந்தவொடனே நியூ பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சு 5ஆவதாக ஓப்பன் பண்ணேன், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சு. அதுக்கப்புறம் வீடு வாங்கினேன், சீலநாயம்பட்டியில் 3800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கினேன். கிச்சன் ரெடி பண்ணேன், ஓன் கிச்சன். நல்லா பெரிய ஃபேக்ட்ரியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பிரியாணி ஃபேக்ட்ரினே சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எனக்கு பாப்பா பிறந்ததுனால ஒரு நேரம் நல்லா அமைஞ்சதுனால நான் வந்து சேலம் விஎஸ் பிரியாணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஆர்ஆர் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆர்ஆர் தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த ஜேர்னி போகணும். எனக்கு பாப்பா பிறந்த ஒரு ராசிங்கிறதுனால அந்த பாப்பாவோட நேமை விஎஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் பெண் குழந்தைங்கிறதே ஒரு ராசியானது தான். ஒரு ராசி, ஒரு வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி. ஆக்சுவலி மகாலட்சுமி இல்ல. ஓகே. ஸோ உங்கள் எம்ப்ளாயிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் எம்ப்ளாயிஸோட தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 100 பேர் கிட்டயாச்சும் இருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரி போவீங்க, அந்த விறகடுப்பில் வேலை செய்கிற பசங்க 8 வருஷமாக என்னை விட்டு பிரியலை. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர் வந்தாங்க, இன்றைக்கி ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சம்பாரித்து வாங்கின வீடோ லேண்டோ பணமோ கோல்டோலாம் எனக்கு பெருசு கிடையாது. என்னோடய எம்ப்ளாயி தான் என்னோட மிகப்பெரிய சொத்து. ஓகே ஓகே. அவங்க தான் என்னோட சொத்து. அவங்க உங்க கூட பிறந்தவங்க மாதிரி பார்த்துக்கிறீங்க. உண்மைதான் மேடம். அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என்னோட ரொம்ப நாளாக இருக்காங்க. ஒரு உதவின்னு கேட்டால் உடனே செய்வேன். அவங்க திருப்பி அட்வான்ஸ்லாம் கழிப்பாங்க அதெல்லாம் வேறு. ரொம்ப நாள் இருந்து என்னோட ட்ராவல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவிங்கிறத நான் செய்வேன், செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜர்ஸுமே சரி, கடையில் இருக்க மேனேஜர்ஸுமே சரி, 2019 ஒரே வருஷத்தில் 3 பிரான்ச் ஆரம்பித்தேன். சீலநாயகம்பட்டி பிரான்ச்சு, சேலம் சூரமங்கலம் பிரான்ச்சு, சோனா காலேஜ் ஆப்போசிட்டில் ஓமலூர் டோல்கேட் பிரான்ச்சு. ஒரே வருஷத்தில் 3 பிரான்ச் ஆரம்பித்தேன். எவ்வளோ ப்ரெஷர் எடுத்துருப்பேன். ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, எல்லாமே அங்கே இங்கேயும் பரட்டி போட்டு நானாக உருவாக்கி இதை ரெடி பண்ணது. மாமா ஆரம்பத்தில் கொடுத்த வச்சு அமௌண்ட்டை வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக. சென்னையில் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த மிட் நைட் சாப்பாடு கடைலாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வந்துட்டு அது அவ்வளோவா அந்த கான்செப்ட்டு மற்ற ஊர்களில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் சேலம் வந்தால் மிட் நைட் பிரியாணி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு நம்ம சேலம் விஎஸ் பிரியாணி தான். நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, ஏன்னா நாங்கள் நேற்று வந்து பார்த்தோம், கண்ணால் பார்த்தோம். நாங்கள் போகும்போது எங்கள் ஒரு டீம் மெம்பர்ஸ் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கடை பிரியாணி. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கஜன்னு ஒரு கூட்டம். ஸோ அந்த மிட் நைட் கான்செப்ட் எப்படி உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு தோணுச்சிங்க? ஆக்சுவலாக அதான் சென்னையில் அந்த இன்ஸ்டா வீடியோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆசை, ஏன் நம்ம சேலமில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 10 கிலோ 5 கிலோ தான் போணுச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி நீங்கள் டெய்லியுமே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் 70-80 கிலோ போகுது, வெள்ளி சனி ஞாயிறு 110 கிலோ போகுது. 70-80 கிலோனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஒரு 500-600 பிரியாணி, 500-600 பிரியாணி. 100-110 கிலோங்கிறப்ப கறி சொல்கிறேன் நான். 100-110 கிலோங்கிறப்ப ஒரு 900 பிரியாணி அளவுக்கு டெய்லியுமே அது வெள்ளி சனி ஞாயிறு சேல்ஸ் ஆகுது. மற்ற நாளில் ஒரு 500-600 பிரியாணி சேல்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மார்னிங் எந்த அளவுக்கு சேல்ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ நைட்டில் சேல்ஸ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று வந்து நைட்டில் வந்து நான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளாக தான் கொடுத்துருக்கேன். ஓ, எதனால அது? எனக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் மைண்டு. அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எந்த பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், யாரும் ப்ராஃபிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னோட இது என்னென்னா ப்ராஃபிட் கம்மியாகவும் புண்ணியத்தை அதிகமாகவும் சேர்க்கணும். அதனால தான் இந்த மிட் நைட் பிரியாணி ஆரம்பித்தேன். இப்போ கோழி விலை ஏறி கூட நான் பெருசாக ரேட் ஏற்றலை. அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் அந்த குவான்டிட்டி கொடுக்கறதுனால தான் ஜனம் வந்து கரெக்டாக 10-30க்கு ஆரம்பிக்கிறேன்னா 10:15 எந்த ஒரு லைனில் வந்து நின்றுவாங்க. ஓகே ஓகே. அதனால் விரும்பி டேஸ்ட்டும் விரும்பி சாப்பிட்றாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் சுற்றி இருக்கிற டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர், பஸ் எஸ்சிடிசி ஆம்னி பஸ் டிரைவர்ஸு 10 மணிக்கு டியூட்டி முடித்தோடனே அவங்க அந்த ஒரு வெயிட் பண்ணி 1/2 ஹவரில் வீட்டுக்கு குழந்தைக்கு வாங்கிட்டு போகணும். சுட 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 அதுவும் அடிப்போம். அப்போ வந்துட்டு சொல்ல போனால் உங்கள் கிச்சன் வந்துட்டு 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குமா? கண்டிப்பாக மேடம். காலையில் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10 மணிக்கு தான் அடுப்பாக பண்ணுவோம். வேறு 18 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் சரி. எஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த பற்றி சொல்லுங்கள், அங்கே எத்தனை பேர் வேலைகள் பார்க்குறாங்க? மேடம், சேலமில் இவ்வளோ பெரிய பிரியாணி ஃபேக்ட்ரியும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே. அவ்வளோ 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அது ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சனுங்கிறத விட ஒரு பிரியாணி ஃபேக்ட்ரினே சொல்லலாம். கண்டிப்பாக மேடம். குக்கிங் மட்டும் ஒரு 15 பேர் மேலே வேலை பார்க்குறாங்க. மேனேஜர்ஸு, டிரைவர்ஸு,
ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. வாங்க, நான் அது சொல்கிறத விட நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்கிறத. வாங்க மேடம். எஸ், நம்ம விஎஸ் பிரியாணி சென்ட்ரலைஸ்டு கிச்சனுக்கு வந்திருக்கீங்க. ஓகே. எப்படி நீட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலி நிச்சயமாக வந்துட்டு நான் ஒரே இடத்துல இவ்வளவு பிரியாணி செட்லாம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. சொல்லுங்கள், எத்தனை கிலோ பிரியாணி? சரி, ஃபஸ்ட்டு எத்தனை ட்ரம் இருக்குது? நான் எண்ணி பார்த்தாலே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் நீங்களே, இங்கே எத்தனை ட்ரம் இருக்குது? ஆக்சுவலாக ஒரு ட்ரம் ஒன்று பார்த்தீங்களா 30 கிலோ கறி 30 கிலோ ரைஸ் நாங்கள் போடுவோம். பர் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 வட்டா வருது. ஒரு அரை டன் பர் ரவுண்டுக்கு. அரை டன் 3500 பிரியாணி வித்தின் 2 ஹவர்ஸில் நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம். அரை டன்னுனா நம்ம மக்களுக்கு புரியல மொழியில் 500 கிலோ. 500 கிலோ 500 கிலோ 500 கிலோ எவ்வளோ நேரத்தில்? வித்தின் 2 to 3 ஹவர்ஸ். 2 to 3 ஹவர்ஸ் 500 கிலோ. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கிற மிஷின் இது. வெஜிடபிள் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் தக்காளிலாம் பர் ஹவருக்கு 1000 kg அது கட் பண்ணிடும். 1000 kg கட் பண்ணிடும். ஸோ எதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் மெஷின்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க? எப்போ ஏன்னா சில நாளில் டக்குன்னு சேல்ஸ் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை நாளில், நியூ இயரு, கருநாள், இந்த மாதிரி கிறிஸ்மஸ், இந்த மாதிரி ரம்ஜான், இந்த மாதிரி நாளில் நமக்கு டக்குன்னு சேல்ஸ் வரும். எந்த நேரத்தில் இது ஆகும்னு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டாகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் பொலிட்டிக்கல் ஆர்டர் கூட திடீர்னு 4000 பேர் 5000 பேர் வரும். சூப்பர். ஆமாம், நம்ம ஊரில் பிரியாணி கொடுத்தா மக்களுக்கு அவ்வளோ பிடிக்குமே. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா வந்துட்டு, இந்த ஒரு வருஷத்தில் நிறைய நாட்கள் இருக்குது. எந்த நாளில் வந்துட்டு பிரியாணிக்கு ஹை டிமாண்டு? ரம்ஜான், ஓகேங்களா, நியூ இயர், அண்ட் தென் கருநாள். கருநாள்னா இது திருவள்ளுவர் தினம். ஓ, ஓகே ஓகே. அப்போ கிறிஸ்மஸுக்குலாம் அவ்வளோ கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்மஸ் இஸ் ஆல்சோ. சரி சரி. சேலமில் கம்பேர் தென் இப்போ சென்னையெலாம் எடுத்துக்கிட்டால் ரம்ஜான் கிறிஸ்மஸ் ரெண்டுமே ஈக்குவலாக போகும். பட் சேலமில் கொஞ்சம் இதாக கம்மி. ஓகே, சொல்லுங்கள், இங்கே மட்டன் வந்துட்டு எத்தனை கிலோ கறி யூஸ் பண்ணுறீங்க? இங்கே நம்ம சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 கிலோ யூஸ் பண்ணுவோம். மட்டன், ஆமாம், சிக்கன் மட்டன் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மட்டன் 50-100 கிலோ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு 1000-1500 கிலோ வந்துட்டு சிக்கன் கறி யூஸ் பண்ணுறீங்க. எங்கேருந்து வந்துட்டு அந்த கறி வாங்குறீங்க நீங்கள்? நம்ம இங்கே தாதாப்பட்டி கேட்டுக்கிட்ட சேலம் பிராய்லர்னு ஒருத்தர். ஓகே, 8 வருஷமாக அவரோட என்னோட நண்பர். கோவிட் டைமில் கூட என்கிட்ட பணம்னு கேட்க தயக்கப்பட்டார். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான நண்பர். எவ்வளோ வெண்டர் சின்ன 5 ரூபா கம்மியாக தரனாங்க, நான் இன்னும் அவர்கிட்ட தான் வாங்குறேன். ஏன்னா அந்த கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணார். அதனால் வந்து நான் இன்னமும் அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ ஒரு 500 கிலோ 400 கிலோ ஆர்டர் பண்ணோம்னா, அப்போ அடுத்த பேட்ச் மெசேஜ் இங்கேருந்து மெசேஜ் அனுப்பினாவே அவங்க வித்தின் 1 ஹவர் ஒரு ½ ஹவருக்குள்ளே சிக்கன் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எங்கள் ஆளுங்க வெஜிடபிள் கட் பண்ணி மசாலா ரெடி பண்ணுவாங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் அந்த சிக்கன் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும், குக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதான் மேடம். ஸோ பொதுவாக வந்துட்டு இவ்வளோ பிரியாணி பண்ணணும்னா காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? மேடம், காலையில் 6 o'clock எழுந்திரிச்சிடுவாங்க எங்கள் ஆளுங்க. 6 o'clock எழுந்திரிச்சு 1 ஹவரில் வெஜிடபிள் கட்டிங். மிஷின் இருக்கிறதுனால 1 ஹவரில் வெஜிடபிள் கட்டிங்கு. ஒரு 7 o'clock அடுப்பு பற்ற வைப்பாங்க. 9:30 10 o'clock அரௌண்ட் பிரியாணி ரெடி ஆகி கடைக்கு 11 o'clock டிஸ்பேச் ஆகி சேல் ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஒரு 12:30 இங்கேருந்து அனுப்புவோம். ஃபஸ்ட்டு ஒரு 400-500 கிலோ அனுப்பிட்டு ரெண்டாவது ஒரு 200-300 கிலோ அனுப்புவோம். மூணாவது பேட்ச் அனுப்புவோம். மறுபடியும் ஒரு 3 மணிக்கு ஒரு 200-300 கிலோ அனுப்புவோம். அதன் பிறகு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு ஈவினிங் ஒரு பேட்ச் அனுப்புவோம். இப்படி கடையில் தீர அவங்க கொடுக்குற அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இங்கேருந்து ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தகுந்த மேன் பவர் நம்மகிட்ட இருக்குது. கிச்சனில் மட்டுமே கிட்டத்தட்ட 25 எம்ப்ளாயிங்க இருக்காங்க. இந்த அனலில் நின்று வேலை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். தென் அடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹீட்லேயும் அவங்க நின்று வேலை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம் மேடம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு ஓரமாக தான் நிற்கிறதே சிரமமாக. அந்த புகையே வந்துட்டு எப்போ கண்ணில் தண்ணி வரும் தெரியாம அரைச்சி என்னம்மா அழுவுற, அது கண்ணீர் இல்லை ஆனந்த கண்ணீர்ன்ற மாதிரி. ஒன்றும் இல்லை மேடம், 4 நாள் என்ன சரியாக போயிடும். நீங்களே கூட பிரியாணி போடலாம். அதை பற்றி பேசலாம் வாங்க. ஸோ வந்துட்டு ஹைஜீன் எப்படி? பிகாஸ் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் வரோன்றதுக்காக இவ்வளோ சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியல. பொதுவாகவே வந்துட்டு மேடம் நீங்கள் மட்டும் இல்லை, சேலத்துலேருந்து யார் எப்போ எந்த டைம் வந்தாலும் இந்த கிச்சன் இப்படி தான் இருக்குதுங்கிறது என்னோட ப்ரொசீஜர். நீட்னஸ் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஹெட் கேப். ஒரு ஓனர் ஃபஸ்ட்டு ஹெட் கேப் போட்டால் தான் நம்மளை பார்த்து எல்லோரும் போடுவாங்கன்ட்டு நான் அதை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவேன். கீழே கடந்த ஒரு பேப்பர் கடந்தால் கூட நான் தயக்கப்பட மாட்டேன்.
ஆமாம், ஒரே பேப்பர் கிடக்காது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனால் நிச்சயமா வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கீங்க. நீட்னஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட். ஓ வெரி குட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரியாணி கடைக்கு அடிக்கடிக்கு ஏன் போவேன்னா அந்த கடையோட அந்த டேஸ்ட் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இங்கே அந்த டேஸ்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? மேடம் இந்த டேஸ்ட்டை நம்ம கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 கிலோ பிரியாணி, இந்த 5 கிலோ பிரியாணிக்கு இவ்வளோ தான் ஆயில், இவ்வளோ தான் வெங்காயம், இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான் தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இவ்வளோ தான் மிளகாத்தூள், இப்படின்னு ஒரு ரேஷியோ வச்சுருக்கோம் நாங்கள். ஃபிக்ஸ்டாக வச்சுருப்போம். அந்த ரேஷியோ பிரகாரம் தான் நம்ம ஸ்டோர்லேருந்து ஸ்டோர் கீப்பர் வந்து மாஸ்டர்கிட்ட கொடுப்பாரு. என்னதான் ஸ்டோர் கீப்பர் மாஸ்டர்கிட்ட கொடுத்தாலும் மாஸ்டர் கரெக்டாக யூஸ் பண்ணுற பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் பசங்க 8 வருஷமாக எனக்கு இல்லாடி மேடம். அதாவது வந்துட்டு சில பேர் வந்துட்டு அளக்க மாட்டாங்க, கையில் அப்படியே கண்ணை மூடிட்டு போடுவாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக ஒரு 90-95% கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஷெஃப்ஸுக்குலாம் ஆல்ரெடி தெரியும், அப்படியே கண்ணை மூடிட்டு அளந்து போடுவாங்க, கரெக்டாக பண்ணிடுவாங்க. கரெக்ட், சூப்பர். ஸோ அதனால குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். ஜொமேட்டோவில் ஒரு நாள் 25,000 பிரியாணி பண்ணி அவார்டு வாங்கினேன் மேடம். ஒரே நாளில் 25,000 பிரியாணி ஜொமேட்டோவில் பண்ணி அவார்டு வாங்கி. ஐயோ, எப்படி சார் இந்த சாதனை நடத்துறீங்க நீங்க? சாதனைக்கு நான் மட்டும் சொந்தம் இல்லை மேடம், எங்களோட லேபர்ஸ், என்னோட வெண்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இதோட. ஏன்னா கேட்குற டைமில் சிக்கன் கரெக்டான டைமில் அவர் கொடுக்குறாரு, காய்கறிங்க எல்லாருமே. எங்கள் பசங்க நைட்லேருந்து தூங்காமல் வெங்காயம் உரிச்சு எல்லாமே வேலை செஞ்சு தான் காலையில் எழுந்திரிச்சி நேரமாக மசாலா அடித்து பிரியாணி ரெடி பண்ணி தான் இந்த அவார்டு வாங்கியிருக்கோம். வாங்க நம்ம ஸ்டோர் பார்க்கலாம். வீடியோக்காக இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, யார் கஸ்டமர் எப்போ வந்தாலும் சரி இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சார் ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியல சார், அரிசி மண்டி மாதிரி தெரியுது சார் பார்க்குறதுக்கு எனக்கு. மேடம் இந்த அரிசி 1.5 மாதத்தில் எனக்கு காலியாயிரும் மேடம். ஓஹோ, ஆமாம், இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா லால் ஸ்பெஷல் மேடம். 126 இயர் ஓல்டு கம்பெனி மேடம். 126 வருஷம் பழமையான கம்பெனி. எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரிசி லைட்டாக கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு அரிசி பார்த்து சூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயம் அந்த அரிசியில் பார்ப்பீங்க? 2 years ஏஜ்டு ரைஸ் மேடம். எப்பயுமே பழைய அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் நான். 2 years ஏஜ்டு ரைஸ். ஓ ஓகே 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 ஓகேங்களா. பியூர் 1121 ரைஸு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 126 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. லால்கிலான்னு சொல்லிட்டு பஞ்சாப்லேருந்து தான் இறக்குவேன். 2 மந்த்துக்கு ஒரு லோடு இறக்குவேன். 30 டன் இறக்குவேன். 2 மந்த்துக்கு ஒரு லோடு இறக்குவேன். பற்றாக்குறை இருந்தால் லோக்கலில் வாங்கிக்குவேன். சப்போஸ் லோடு அங்கேருந்து வரதுக்கு 5 நாள் 6 நாள் ஆகும். அப்போ வந்து லோக்கலில் கூட யூனிட்டி பிராண்டு தான் வாங்குவேன் நான். இதுவும் இந்தியா கேட்டோட பிராண்டு தான், நல்ல ஒரு பிராண்டடான ரைஸு. ஓகே, வேற என்னலாம் நீங்கள் ரொம்ப பார்த்து வாங்குறீங்க மேடம்? எப்பயுமே பிரியாணிக்கு சரி, கிரேவி, கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நான். அது நல்ல நம்மளோட சுவையை இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். அதனால் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஃப்ரை ஐட்டம் 65, இப்போ கோபி 65, பிரெட் அல்வா பொரிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஜெம்ஸ் கோல்டு, ஏன்னா அது கடலெண்ணெயில் பொரிக்க முடியாது இல்லையா, கசப்பு எடுத்துக்கும். 65 பிரெட் எல்லாம் பொரிக்க முடியாது. அதில் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். பிரெட் அல்வாக்கு யூஸ் பண்ணுற பிரெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிரெட் தான் யூஸ் பண்ணுவேன் நான். எல்லாமே பிராண்டட் தான். நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. ஆமா, கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, நம்ம சேலம் விஎஸ் பிரியாணில வந்துட்டு பிரியாணி மட்டும் தான் பண்றோமா இல்ல வேற என்னலாம் பண்றோம்? மேடம் பிரியாணி தாண்டி இந்தியன், சைனீஸ், தந்தூரி, சவுத் இந்தியன், மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியோட சேர்த்து கிரில்டும் போவோம். ஒரு நாளைக்கு 500-1000 கிலோ பிரியாணி நம்ம சமைச்சு சேல் பண்றோம்னா ஈக்குவலாகவே ஒரு 400 கிரில் 500 கிரில் நம்ம கடையில் 5 கடையிலையும் சேர்த்து 400-500 கிரில் சிக்கன். கரெக்ட். ஏன்னா வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றது ஒரு சுவைனா பிரியாணி பக்கத்தில் அந்த கிரில் சிக்கன் வச்சு சாப்பிட்ற ஒரு சுவை இருக்கே, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்னொரு கேள்வி என்ன, நம்ம கடையில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம பிரியாணி கிடைக்குமா இல்லை பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களா? ஸோ என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க? பார்ட்டி ஆர்டர்ஸும் எடுக்கிறோம். ஓகே, மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷன், பொலிட்டிக்கல்ஸ் ஆர்டரு, கான்ஃபரன்ஸ், ரோட்டரி, லயன்ஸ் கிளப் கான்ஃபரன்ஸ் ஆர்டர், மீட்டிங் ஆர்டர் எல்லாம் ஆர்டர் எடுத்துரும். 50லேருந்து 10,000 பேர் வரைக்கும் எங்களால் ஆர்டர் பண்ண முடியும் மேடம். ஆமாம் மேடம். ஆமாம் மேடம், பர் ரவுண்டுக்கு 5000 பேருக்கு பிரியாணி டேக் பண்ணலாம். 2 ரவுண்டில் எடுத்தால் 10,000 பிரியாணி எடுக்கலாம். ஈஸி தான் மேடம், ஈஸி தான். எஸ் மேடம், எஸ் மேடம். சூப்பர். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரியாணின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். சோ எல்லா கடைகள்லயுமே பிரியாணி கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. சோ மத்த கடை பிரியாணிக்கும் நம்மளோட சேலம் விஎஸ் பிரியாணிக்கும் ஒரு வித்தியாசம்னா எந்த விதத்துல நம்ம வந்துட்டு கொஞ்சம் மேலக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அதை தாண்டி நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. நீங்கள் கிரவுண்ட் ஆயில் கடலெண்ணெயில் தான் சமைப்பேன். ஓகேங்களா. பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1121 பாஸ்மதி ரைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்.
யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு முதற்கொண்டு எல்லாமே குவாலிட்டியானது தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேடம் நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற வாட்டர், சமையல் பொருள் யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான். பர் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 லிட்டர் தண்ணி கன்வெர்ட் ஆயிரும். அந்தந்த லைனுக்கு அந்தந்த பிரியாணி வட்டா பக்கத்துலேயே தண்ணி அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் செட்டிங் கொடுத்துருக்குறேன். சில இடத்துல ஆற்று தண்ணி கிடைக்கும். ஆற்று தண்ணி இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே கிரவுண்ட் வாட்டர் இது இல்லாதனால சரியில்லாதனால நமக்கு ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இந்த பிரியாணி பண்ணும்போது கேஸில் பண்ணுறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், இந்த விறகடுப்பில் பண்ணுறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நிச்சயமாவே உண்மைங்களா அது? உண்மை மேடம், 100% உண்மை. விறகடுப்பில் என்னன்னா மேலே நம்ம தம் கொடுக்குறோம் இல்லையா, தம் கொடுக்குறப்ப அந்த நீர் வந்து சுத்தமாக எடுத்துரும். சொதன்னு எடுக்கிறது. ஸோ பல பிரியாணி கொட்டும், ஒரு மாதிரி உதிரியாக கொட்டும். அதான் ரகசியம். கேஸ்ல பண்ணா நீங்க உடனே சர்வ் பண்றதா இருந்தா கேஸ்ல பண்ணலாம். கரெக்ட். இல்லனா கொஞ்சம் கட்டியா ஆயிரும், கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதே நீங்க விறகுல பண்ணீங்கன்னா வந்து ஒரு 5 ஹவர்ஸ்னாலும் பிரியாணி நல்லா பளபளன்னு. இல்ல ஐ மீன் வீட்லயே இனிமே விறகடுப்பு தான் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி சார், நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, நம்மளுடைய சேலம் விஎஸ் பிரியாணியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா வந்துட்டு நீங்க வச்சிருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான் மேடம், எனக்கு ஃப்ரான்ச்சைசஸ் கொடுக்குற ஐடியாலாம் இல்லை மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஓன் தான் நடத்தணும். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் ஓப்பன் பண்ணணும், அதான் என்னோட ட்ரீம். ஸோ நீங்களே வந்துட்டு சொந்தமா? ஆமா மேடம், ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் செட் ஆகாது. ஒரு சிலர் பண்ணுறாங்க, அது ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் செட் ஆகாது. கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும், ஒரே பிரான்ச்னாலும் நல்ல பெரிய பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி பெங்களூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும். சென்னை எப்போ வரீங்க? கண்டிப்பாக வரேன் மேடம். கூடிய சீக்கிரம் சென்னை வரீங்க, நான் ஒரு கட்டுறேன் உங்களோட. கண்டிப்பாக, நிச்சயமா மேடம், நிச்சயமா மேடம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் ஸோ நம்ம சேலம் விஎஸ் பிரியாணியோட ஃபியூச்சருக்கும் எங்களோட பெரிய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.